சென்னையில தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்யற ஒரு இடம் தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே வரலாற்றையும் தாண்டி ஒரு ரொம்ப பழைய கதை இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் தன்னைத்தானே நிறைய முறை அடையாளங்களை மாற்றிருக்கு. இந்த அடையாளங்களுக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எழும்பூர் ரயில் நிலையம். இந்த நிலையம் உருவாவதற்கு முன்பே இந்த பகுதியில் ஆங்கிலேயர்களின் எக்மோர் ரீடப் என்ற சிறிய பாதுகாப்பு கோட்டை இருந்ததாக வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜை பாதுகாப்பதற்கும் எதிரிகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே கண்காணிப்பதற்கும் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் ரயில்வே வளர்ச்சி வேகமெடுத்த போது தென் மாகாணங்களுக்கான முக்கியமான ரயில் முனையம் ஒன்றை உருவாக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 1905 ஆண்டு செப்டம்பர் மாதம் புதிய நிலையத்துக்கான கட்டுமான பணிகள் தொடங்கின. சுமார் 17 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட கட்டிடம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1908 ஜூன் 11 திறக்கப்பட்டது. இதன் கட்டிடக்கலைதான் இதை மற்ற ரயில் நிலையங்களிலிருந்து தனித்து காட்டுகிறது. ஹென்றி இர்வின் மற்றும் ஈசி பர்ட் ஆகியோரின் வடிவமைப்பில் உருவான இந்த கட்டிடம் இந்தோ சராசனிக் ஆர்கிடெக்சர் பாணியுடன் இந்திய மற்றும் தென்னிந்திய கட்டிடக்கலை அம்சங்களையும் இணைத்துக் கொண்டுள்ளது. சிவப்பு செங்கற்கள், கிரானைட், அலங்கார வளைவுகள், கோபுரங்கள் என வெளியிலிருந்து பார்த்தாலே ஒரு அரண்மனை மாதிரியான தோற்றம். இது மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே பெரிய இரும்பு கட்டமைப்புகள் மற்றும் கான்கிரீட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல ரயில் பாதைகளை ஒரே கூரையின் கீழ் கொண்டு வந்தது இந்த நிலையத்தின் முக்கியமான கட்டிடக்கலை சிறப்புகளில் ஒன்று. இந்த நிலையத்துக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வரலாறும் இருக்கிறது. ஒரு காலத்தில் பயணிகள் தங்களுடைய மோட்டார் கார்களையே பிளாட்ஃபார்ம் 1 வரை ஓட்டிச் சென்று ரயிலுக்கு அருகிலேயே சாமான்களை ஏற்றிக்கொள்ளும் வசதி இருந்ததாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் நிலையத்தின் பாரம்பரிய கட்டிடத்தில் 1908 ஆண்டைச் சேர்ந்த பழமையான ஜே ஸ்மித் அண்ட் சன்ஸ் கடிகாரமும் இருந்திருக்கிறது. இன்று இந்த 100 ஆண்டுகளை கடந்த பாரம்பரிய கட்டிடம் ஒரு புதிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் எழும்பூர் ரயில் நிலையம் சுமார் 842 கோடி மதிப்பில் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. பழைய பாரம்பரிய கட்டிடத்தை பாதுகாத்தபடியே புதிய டெர்மினல் கட்டிடங்கள், பார்க்கிங் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதாவது, ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பு கோட்டையாக இருந்த இடம் பின்னர் தென்னிந்தியாவின் முக்கியமான ரயில் நிலையமாக மாறி இப்போது நவீன ரயில் முனையமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் என்பது ரயில்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, சென்னையின் 100 ஆண்டுகளுக்கும் மேலான மாற்றத்தை தனது கட்டிடத்துக்குள் சுமந்து நிற்கும் ஒரு வாழும் பாரம்பரியம். ஒரு நகரம் வளர வளர அங்க இருக்க முக்கியமான இடங்களும் மாற்றமடையும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த இடம் காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாலும் வரலாற்றை பாதுகாத்துக்கிட்டு இப்போ புது வசதிகளோட தன்னை நிலைநிறுத்திருக்கு. எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் இணைக்கிற ஒரு இடமா இருக்கு.